சூத்திரர் என்பது ஒரு சமஸ்கிருத சொல் என்று பலரும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே அது ஒரு நல்ல தமிழ்ச்சொல். சுமேரிய வரலாற்றை படிக்கின்ற போது ஏறக்குறைய இன்றைக்கு 6500 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட அந்த இலக்கியங்களில் இந்த வெள்ளத்தில் இருந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு மன்னருடைய பெயர் சேய் சூத்ரா என்று இருக்கு. அதாவது சூத்திரனுடைய மகன் என்று பொருள். சேய் என்பது நல்ல தமிழ்ச்சொல், உங்களுக்கெல்லாம் தெரியும். சேய் சூத்ரா என்றால் சூத்திரனுடைய மகன். இப்போ சூத்திரன் என்ற சொல்லை பிரித்து பார்க்கின்ற போது சூழ் திறன் என்று அதற்கு பொருள். இந்த சூத்திரன் என்ற சொல்லு சுமேரிய மொழியில் மிக உயர்ந்த சொல்லாக கருதப்படுகிறது. இந்த ஆரியர்கள் இந்த சுமேரியர்கள் வாழ்ந்த இடத்திற்கு அருகில் இருந்துதான் இந்தியாவுக்கு வந்தார்கள். ஆகவே அந்த சூத்திரன் என்ற சொல் அவர்களுக்கு ஒரு பழக்கமான ஒரு சொல், அறியப்பட்ட ஒரு சொல்லாக இருந்திருக்க வேண்டும். அந்த வகையில் தான் அவர்கள் சூத்திரன் என்ற சொல்லை அவர்கள் வேதங்களிலும் மனு ஸ்மிருதியிலும் அவர்கள் பயன்படுத்தினார்கள். இப்போது சிக்கல் என்னவென்றால், பிராமணன் வேதம் கற்பது, கற்ற வேதத்தை பிறருக்கு பிராமணர்களுக்கு கற்பிப்பது, இந்த 2 வேலையை தவிர வேறு எந்த வேலையும் செய்யக்கூடாது. சூத்திரன் வேதம் கற்கக்கூடாது என்று தான் இருக்கிறதே தவிர மற்றபடி கணக்கு, அறிவியல், மருத்துவம் இதையெல்லாம் சூத்திரன் படிக்கக்கூடாது என்று அந்த விதிகளிலே இல்லை. சூத்திரன் வேதம் படிக்கக்கூடாது. ஆனால் இன்னொரு செய்தியும் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பிராமணன் வேதம் படிப்பதற்கு தகுதியான ஒரு குரு கிடைக்கவில்லை என்று சொன்னால் வேதம் படித்த சூத்திரனிடம் சென்று வேதம் படிக்கலாம் என்று ஒரு விதி வந்தது. ஒரு பக்கம் சூத்திரன் வேதம் படிக்கக்கூடாது என்ற ஒரு விதி இருக்கு. மற்றொரு பக்கம் வேதம் கற்ற சூத்திரனிடம் ஒரு பிராமணன் சென்று வேதம் படிக்கலாம். அந்த பிராமண குருவுக்கு என்னென்ன மரியாதை செய்ய வேண்டுமோ அனைத்தையும் அந்த சூத்திரனுக்கு அந்த மாணவன் செய்ய வேண்டும் என்று இருக்கு. இதுதான் இந்த வர்ணாசிரம விதி. இந்த விதி ஏறக்குறைய 2000 ஆண்டுகளிலேயே உடைபட்டு போனது. பிராமணர்களே அதை மீறிவிட்டார்கள். அந்த வகையில் இந்த வர்ணாசிர தர்மம் என்பது 2000 ஆண்டுகளுக்கு முன்பே மறைந்து போய்விட்டது. என்றைக்கு பிராமணன் அந்த வேதம் கற்பதும் கற்பிப்பதும் என்ற தொழிலை விட்டு வேறு தொழில்களுக்கு அவன் சென்றானோ அன்றைக்கே அந்த தர்மம், வர்ணாசிர தர்மம் என்பது மறைந்து விட்டது. சிலர் அதை வெறுப்புக்காக, வெறுப்புணர்வை தூண்ட வேண்டும் என்பதற்காக இன்னும் அந்த வர்ணாசிர தர்மத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போதெல்லாம் பிராமணர்களை பார்த்தால் அனைத்து தொழில்களிலும் வழக்கறிஞராக இருக்கிறார்கள், மருத்துவராக இருக்கிறார்கள், தொழில் செய்பவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் சில இடங்களில் சலூன் கூட நடத்துவார்கள். ஆகவே இந்த முறையை பற்றி இனிமேல் நாம் அதை பேச வேண்டியதே இல்லை. இதில் மன்னராட்சியெல்லாம் ஒழுங்கி போச்சு.
இப்போ சத்திரியன் என்று எவனும் இல்லை, வைசியன் என்று எவனும் இல்லை, யார் வேண்டுமானாலும் வணிகம் செய்யலாம். அதைப்போல் சூத்திரன் என்பவனும் இல்லை. இந்த அடிப்படையில் நாயக்கர் ஆட்சியில் பட்டியல் இனம் என்று ஒன்று தயார் செய்யப்பட்டு சிலரை அந்த பிரிவிலே ஒதுக்கினார்கள். தொடர்ந்து வந்த ஆங்கிலேயர்கள் அந்த பட்டியல் இனத்தில் மேலும் பிரிவில் மேலும் பலரை சேர்த்தார்கள். அதற்கு பிறகு வந்த அந்த நீதி கட்சி அவர்கள்தான் முதல்ல தமிழ்நாட்டில் இருந்த பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்களை ஆதி திராவிடர்கள் என்று அழைத்தார்கள். அது இன்று வரையில் தொடர்ந்தது. இந்த 60 ஆண்டு கால ஆட்சியில் இந்த பட்டியல் இன மக்களுக்காக அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று யாருக்கும் தெரியாது. தமிழ்நாட்டிலே 5.6 விழுக்காடு உள்ள அந்த தெலுங்கு மக்கள் தொகையின் அடிப்படையில் வேலை வாய்ப்பு, அரசியல் ஈடுபாடு, பொருளாதார உயர்வு இவற்றையெல்லாம் நாம் பார்க்கின்ற போது ஏறக்குறைய 90 விழுக்காடு தமிழர்கள் வாழ்கின்ற இந்த தமிழ்நாட்டில் அவர்களுக்கு உரிய இட ஒதுக்கீடு பங்கு இல்லை. மிக குறைந்த எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய பிறமொழி பேசுகின்றவர்கள் 10 முக்கியமான வலிமையான பண வரவு செலவு அதிகம் உள்ள துறைகளில் அமைச்சர்களாக இருக்கிறார்கள். இந்த பட்டியல் இனத்தைச் சேர்ந்த ஒரே ஒரு அமைச்சரை மட்டும்தான் வைத்திருக்காங்க. இந்த பட்டியல் இனம் 18 விழுக்காடு இருப்பதாக சொல்றாங்க. 18 விழுக்காடு இருக்கும்போது அவர்களுக்கு குறைந்தது ஒரு 4 அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்க வேண்டும். 5.6 விழுக்காடு இருப்பவர்களுக்கு 10 அமைச்சர் பதவி வழங்கப்பட்ட போது பட்டியலின மக்களுக்கு ஒரு 4 அமைச்சர் பதவியாவது வழங்கப்பட்டிருக்க வேண்டும். பொது தொகுதிக்கு நீங்கள் எல்லாம் ஆசைப்படக்கூடாது என்று இந்த பட்டியலின மக்களை அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் கூறியது ஒரு ஆணவத்தினுடைய வெளிப்பாடு. தமிழ்நாட்டிலே தமிழ் மக்கள் வாக்களிக்கக்கூடிய இடங்களில் பட்டியலின மக்கள் போட்டியிடக்கூடாது என்று இந்த திராவிட கட்சிகள் 60 ஆண்டுகளாக கூறி வருவது இந்த மக்களை அவமானப்படுத்துகின்ற ஒரு செயல். இதில் ஒரே ஒரு விதிவிலக்கு, ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோது தலித் மலை அவர்களை பொது தொகுதியிலே நிற்க வைத்தார். அது ஒரே ஒரு விதிவிலக்கு தான் தமிழ்நாட்டு அரசியல் களத்திலே நாம் பார்க்க முடிகிறது. இத்தனைக்கும் அந்த அம்மா ஒரு பிராமண பெண், ஒரு தலித் இனத்தைச் சேர்ந்த ஒரு கட்சி உறுப்பினரை சட்டமன்ற நடுவர் சபாநாயகர் அளவுக்கு அவர் பொறுப்பில் வைத்திருந்தார். இவையெல்லாம் பாராட்டக்கூடிய செய்திகள் தான். ஆகவே நான் இதெல்லாம் எதற்கு சொல்கிறேன் என்றால், தமிழ்நாடு முழுவதும் இந்த மக்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும்
என்ற கோரிக்கை வலுப்பெற்று வருகின்ற நிலையில் அதை எவ்வளவு காலம் அதை முடக்கி போட முடியுமோ அவ்வளவு காலம் இந்த திராவிட கட்சி அரசுகள் முடக்கி வைத்திருக்கின்றன. ஏனென்று சொன்னால் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடிக்கும்போது அந்த மக்களுடைய எண்ணிக்கையை மற்ற மக்கள் புரிந்து கொள்வார்கள். இன்றைக்கு சென்னையில் தலைமைச் செயலகத்திலே பணியாற்றுகின்றவர்களில் 60 விழுக்காடு தமிழர் எல்லாம் தான் இருக்காங்க. ஆக இது அரசியல் நிலைமையெல்லாம் மாற்றுவதற்கு தமிழர்களுக்கு ஒரு ஒற்றுமை வேண்டும். இந்த சாதிகள் என்று சொல்லக்கூடிய பிரிவினைகளை நாம் மறக்க வேண்டும். இப்போ சாதி என்ற சொல்லு தமிழில் இல்லை, எந்த இலக்கியத்திலும் இல்லை. இந்த சாதி என்ற சொல்லு எங்கிருந்து வருகிறது என்று ஆய்வு செய்து பார்க்கின்ற போது பாலி மொழியில் ஜாட்டி என்ற ஒரு சொல் காணப்படுகிறது. இந்த பாலி மொழி சொல் ஜாட்டி என்ற சொல்லுக்கு ஏழை, பண வசதி இல்லாதவன் என்றுதான் பொருள் சொல்லப்பட்டிருக்கு. இதை இவர்கள் மகாராஷ்டிரத்திலே அந்த சொல்லை அவர்கள் தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்களுக்காக அவர்கள் பயன்படுத்த தொடங்கினார்கள். அந்த ஜாட்டி என்ற சொல்லு தான் ஜாதி என்று மகாராஷ்டிரா மொழியிலே சொல்லப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் அந்த ஜாதி என்ற சொல்லை டாக்டர் அம்பேத்கர் அவர்களும் பயன்படுத்தினார்கள். இந்த ஜாதி என்ற சொல்லினுடைய அடிப்படையில் வருகின்ற இன்னொரு சொல் தலித் என்பது. இந்த தலித் என்ற சொல்லும் சமஸ்கிருதத்திலும் இல்லை, இந்தியிலும் இல்லை. இதுவும் பாலி மொழியிலிருந்து தான் எடுக்கப்பட்டது. தலித் என்ற சொல்லுக்கு உடல் உழைப்பை தருபவன் என்று அதில் பொருள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ உடல் உழைப்பு செய்பவனெல்லாம் தலித் என்று ஏற்றுக்கொள்ளலாமா? இதனுடைய பொருள் என்னவென்றே தெரியாத சில பேர் இன்றைக்கு அரசியலில் தலைவர்களாக இருக்காங்க. பறையன் என்று சொல்லி எவனாவது வந்தால் செருப்பால் அடின்னு ஒருத்தர் சொல்றார். நாமெல்லாம் தலித்துங்கிறார். இந்த தலித்துங்கிற சொல்லி எங்கிருந்து வந்ததுன்னு அவரை போய் கேட்டு பாருங்க, அவருக்கே தெரியாது. இப்படி தானும் அறியாமையில் இருந்து தன்னை பின்பற்றுபவர்களையும் அறியாமல் வைத்திருக்கின்ற நிலைதான் இன்றைக்கு அரசியல். ஆகவே நான் தமிழர்களை பார்த்து கூறுவது, தமிழன் என்ற ஒரு இனத்தை தவிர தமிழர்களுக்குள் எந்த பிரிவும் இல்லை. அண்மை காலங்களிலே ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு கூட தென் மாவட்டங்களிலே இந்த ஜாதியின் பெயரால் பல கலவரங்கள் நடந்தது. இது போன்ற கலவரங்களை இந்த தமிழ் மக்களிடையே உருவாக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஆளுகின்ற திராவிட கட்சியினுடைய நோக்கமாக இருக்கிறது. அப்போதுதான் வாக்குகளை பிரித்து தங்கள் கட்சிக்கு அறுவடை செய்து கொள்ள முடியும் என்று அவர் கருதுகிறார்கள். நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு சாதியையும் அவனுடைய இரத்தத்தை எடுத்து நீங்கள் பார்த்தால் எல்லாம் ஒரே டிஎன்ஏ தான் இருக்கும். பின் எப்படி இந்த சாதி வந்தது? இவர்கள் உருவாக்கி விட்டார்கள். இந்த உருவாக்கி விட்ட இந்த சாதி அமைப்பை பயன்படுத்தி பிராமணர்கள் உடல் உழைப்பில்லாமல் வாழத் தொடங்கினார்கள். நாயக்கர் ஆட்சி காலத்தில் அனைத்து ஆலயங்களிலும் இருந்த ஆழ்வார்களும் பண்டாரங்களும்
வெளியேற்றப்பட்டு பிராமணர்கள் ஆலய கருவறைக்குள் அனுமதிக்கப்பட்டார்கள். அதன் பிறகு தொடர்ச்சியாக எந்த தமிழரும் கருவறைக்குள் செல்ல அனுமதிக்கப்படுவதில்லை. இதில் என்ன ஒரு முக்கியமான ஒரு வெளியே தெரியாத ஒரு செய்தி இருக்கிறது என்று சொன்னால், சங்கராச்சாரியார் தெரியும், ஆதிசங்கரன் கிபி 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். ஆனால் இன்றைக்கு 4000 ஆண்டுகளுக்கு முன்பே அவர் வாழ்ந்தார் என்று இந்த காஞ்சிபுரம் காமகோடி பீடாதிபதி சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவருடைய உண்மையான வாழ்க்கை காலம் கிபி 8ஆம் நூற்றாண்டு. அவர் ஒரு கொள்கையை அறிவிக்கிறார். அதற்கு அத்வைதம் என்று பெயர். இந்த அத்வைத கொள்கை என்ன சொல்கிறது? இதை ஆழ்ந்து நீங்கள் சிந்தித்து பார்த்தால் பிராமணர்கள் எந்த கோயிலுக்கும் போகக்கூடாது, எந்த கடவுளையும் வணங்கக்கூடாது. இந்த உலகத்தை படைத்த கடவுள் என்று சொல்லக்கூடிய ஒருவன் பிராமணர்களுக்கு கட்டுப்பட்டவன். கடவுளே பிராமணர்களுக்கு கட்டுப்பட்டவன் என்று சொன்னால் இவர்களால் எதையும் செய்ய முடியும். இந்த கருத்தை சொல்லி ஸ்வயம் பிரம்மாஸ்மி என்ற ஒரு கருத்தை அவர் வெளியிடுகிறார். அதற்கு என்ன பொருள் என்றால், பிராமணனே கடவுள். பிராமணனே கடவுளாக இருக்கும்போது இன்றைக்கு ஏன் இந்த கோயில்களிலும் ஆலயங்களிலும் அவர்கள் உள்ளே சென்று வழிபடுகிறார்கள் என்று கேள்வி எழும்போது இது வயிற்று பிழப்புக்கு தான். இன்றைக்கு யாரும் அக்காலத்திலே இந்த சமஸ்கிருத மொழியை, வேதத்தை பிராமண பெண்கள் கூட கேட்கக்கூடாது என்ற ஒரு சட்டம் இருந்தது. சூத்திரன் வேதத்தை ஒலிக்க கேட்டால் அவன் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்ற வேண்டும் என்று இருந்தது. இன்றைக்கு நிலை என்ன? இந்தியாவில் 16 சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் இருக்கு. எல்லாரும் வாங்க சமஸ்கிருதம் படிங்கன்னு சொல்கிறாங்க. இதில் வேடிக்கை என்னவென்றால், பல இஸ்லாமிய பெண்களும் போய் சமஸ்கிருதம் படிக்கிறாங்க. அன்றைக்கு யாருமே கேட்கக்கூடாது, பிராமணன் மட்டுமே சொல்ல வேண்டும், பிராமணன் மட்டுமே கேட்க வேண்டும் என்று இருந்த அந்த மொழியை இன்றைக்கு அனைவரும் வாருங்கள் படியுங்கள் என்று சொல்லுகின்ற அளவில் வருகிறது என்றால் நிலைமை எப்படி மாறி இருக்கிறது? ஆக அனைத்தும் மாறிவிட்டன. இப்போ இந்த வர்ணாசிரம தர்மத்தை வைத்துக்கொண்டு சிலர் அரசியல் செய்கிறார்கள். மனிதர்களில் உயர்ந்தவனும் இல்லை, தாழ்ந்தவனும் இல்லை. இது உலக பொதுவான கருத்து. இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஆண்டில் எவ்வளவு திருவிழாக்கள் நடக்குது? ஒரு ஏழை வேளாண்மை ஒரு விவசாயி இந்த திருவிழாக்களுக்கு எவ்வளவு செலவு செய்கிறார்? குறிப்பாக இந்த தீபாவளி என்ற பண்டிகையை இந்த நாயகர்கள் எல்லாம் ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் புரிஞ்சிருக்கிறார்கள். அதாவது தமிழர்களுடைய விழா யாராவது ஒருத்தன் பிறந்திருப்பான், அதற்கு ஒரு விழா. மன்னனாக முடிசூடி இருப்பான், அதற்கு ஒரு விழா. இப்படி நல்லதுக்காகவே தேர்வு செய்து தமிழர்கள் விளையாட்டார்கள் இப்போது நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஆரியர்களுடைய திருவிழாக்கள் என்று பார்த்தால் ஒவ்வொரு விழாவிலும் ஏதாவது ஒரு கொலை, எவனாவது ஒருத்தன் செத்திருப்பான்.
அவன் செத்ததை கொண்டாடுவதற்காக ஒரு விழா எடுப்பார்கள். எப்படி முரண்பாடு பாருங்கள். இப்போ தீபாவளி யார்? நரகாசுரனை கொன்றதற்கு இவங்க மகிழ்ச்சி தெரிவிக்கிறாங்க. இப்படித்தான் நவராத்திரி, அங்கேயும் ஒரு அசுரனை கொல்வதாக அந்த விழா இருக்கு. ஆகவே தமிழர்களை பொறுத்தவரையில் இப்படி இந்த கொலை கொள்ளை இதெல்லாம் ஊக்கப்படுத்துகின்ற விழாக்கள் எதுவுமே தமிழ்நாட்டில் இல்லை. இதையெல்லாம் மக்கள் சிந்தித்து பார்க்கணும். ஆகவே தமிழருடைய வரலாற்றை நாம் பின்னோக்கி பார்க்கின்ற போது 100ல் ஒரு 5 விழுக்காடு உள்ள தமிழர்களுக்கு கூட இந்த தமிழ் மக்களுடைய தமிழ் இனத்தினுடைய வரலாறு தெரியல. ஹோசிமின் என்ற வியட்நாம் நாட்டு விடுதலை வீரர் சொல்றார், உன்னுடைய தாய்மொழியை வேறொருவன் எவனோ கற்று உன்னை விட அழகாக தெளிவாக பேசுகிறான் என்று சொன்னால் அவன் உன்னை அடிமைப்படுத்த போகிறான் என்பதை கவனத்தில் வைத்துக்கொள் என்று அவர் சொன்னார். இன்றைக்கு பாருங்க, தமிழர்களை விட தமிழை சிறப்பாக தமிழில் நூல்கள் எழுதுறது, தமிழில் ஆய்வு பண்ணுறது, இதெல்லாம் பிற மொழியாளர்கள் தான் பண்ணுறான். தமிழர்களுடைய கருத்துக்களுக்கு மாறான கருத்துக்களை அவர்கள் எழுதி வைக்கிறாங்க, பேசுகிறாங்க. ஆக இந்த மொழியை வைத்து ஒரு இனத்தை அடிமைப்படுத்தி விட முடியும் என்பதைத்தான் போர்ச்சுகீஸ் சொல்றாங்க. கார்ல் மார்க்ஸ் சொல்றாரு, இந்த திருவிழாக்கள் சடங்குகள் எல்லாமே ஏழை மக்களின் மீது விழுகின்ற சவுக்கடி என்று சொல்றார். நாம நம்முடைய குழந்தைகளுடைய படிப்பிற்காகவோ அவருடைய வாழ்க்கை செலவுக்காகவோ அவர்களுக்கு தேவைப்படும் பொருட்களை வாங்கி கொடுப்பதற்காகவோ செய்கின்ற செலவை விட இந்த திருவிழாக்களுக்கு நாம் செய்கின்ற செலவு கூடுதலாக இருப்பதை நாம் நேரடியாக பார்க்கிறோம். திருவிழாக்கள் நமக்கு தேவைதான். வசதி உள்ளவர்கள் அதை பெரும் ஆடம்பரத்தோடு கொண்டாடி கொள்ளட்டும். அண்மையிலே கூட சில பண்டிகைகளை பற்றியெல்லாம் வெளிநாட்டில் உள்ள நண்பர்கள் என்னிடம் கருத்து கேட்டாங்க. அப்போது நான் பல செய்திகளை அவர்கள்ட்ட சொன்னேன். தொடக்கத்திலே விழாக்கள் எல்லாம் வேளாண்மை தொடர்புடையதான் இருந்தது, வேளாண்மை சார்ந்ததாகத்தான் விழாக்கள் தமிழ்நாட்டில் இருந்தது. அதற்கு பிறகுதான் இது பல்வேறு காரணங்களால் பல்வேறு சமூகங்களும் அதை கொண்டாடுகின்ற ஒரு சூழ்நிலை வந்தது. இப்போ உலக வரலாற்றை நாம் பின்னோக்கி பார்க்கின்ற போது 3 நிலைகள் வரலாற்றிலே குறிப்பிடுகிறார்கள். ஒன்று, நாகரிகமற்ற மனிதர்கள் வாழ்ந்த நிலை. இது அண்மை காலம்னா ஒரு இலக்கம் 1.5 இலக்கம் ஆண்டுகளுக்கு முன்பு. இரண்டாவது பனியொழி காலம், ஐஸ் ஏஜ். மூன்றாவது பனி உருகல் காலம். பனி உருகல் காலம் என்பது கிமு 18,000 ஆண்டுகளுக்கு பிறகு உருவானது என்று ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். ஆகவே இந்த பனிக்காலம் என்பது ஏறக்குறைய 50,000 ஆண்டுகள் நீடித்திருந்தது என்று ஆய்வாளர்களுடைய கருத்து. இப்போ நம்ம குமரிக்கண்டம் என்ற ஒரு ஆய்வை
தொடர்ந்து நாம் இப்போ பேசிக்கொண்டிருக்கிறோம். இலக்கியங்களிலே அதை பற்றி எழுதியிருந்தாலும் கூட இந்த குமரிக்கண்டம் பற்றிய ஒரு செய்தியை மக்களுடைய கவனத்திற்கு முதலாக எடுத்து சென்றவர் தேவனைய பவானர் தான். அவருக்கு முன்பு தமிழ் படித்தவர்கள் பலரும் இருந்தார்கள். ஆனால் இந்த குமரிக்கண்டம் பற்றி யாருமே எந்த கருத்தையும் சொல்லலை. பவானர் அவர்கள்தான் இந்த குமரிக்கண்டம் தமிழருடைய தாய் நிலம் என்பதை பற்றி விளக்கமாக எடுத்து சொன்னார். அவர் சொன்ன காலத்தில் இப்போது கிடைத்திருக்கின்ற தரவுகள் ஏறக்குறைய இல்லை என்று தான் சொல்லணும். அந்த சூழ்நிலையிலும் அவர் இலக்கியங்களை மேற்கோள் காட்டி குமரிக்கண்ட கொள்கையை நிறுவினார். இன்றைக்கு ஏறக்குறைய அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்துவிட்டது என்பது வேறு செய்தி. அது பற்றி என்னுடைய ஆய்வு ஏறக்குறைய ஒரு 3 நூல்கள் குமரிக்கண்டம் பற்றி நான் ஆய்வு நூல் எழுதியிருக்கிறேன். இப்போ தமிழர்களுக்கு தமிழருடைய வரலாறு பற்றி நாம் பார்க்கின்ற போது ஒரு பிரெஞ்சு அறிஞர் ரூசோ என்ன சொல்கிறார், ஒரு இனத்தினுடைய மொழி அழிக்கப்பட்டால் அந்த இனமும் அழிந்து போகும். ஆகவே மொழி அழிப்பை தொடங்குகின்ற பகைவர்கள் அந்த இனத்தை அடிமைப்படுத்தி அவர்களுடைய வரலாற்றை மறைப்பதற்கு முயல்வார்கள். ஆகவே ஒவ்வொருவரும் தன் தாய்மொழியின் மீது பற்று கொள்ள வேண்டும் என்ற கருத்தை அவர் முன்வைக்கிறார். இன்றைக்கு எத்தனை பேருக்கு நம்முடைய தாய்மொழி மீது பற்று இருக்கிறது எனக்கு தெரியல. குமரிக்கண்டத்தில் மதுரையில் முதல் தமிழ்ச்சங்கம் இருந்தது என்று இறையனார் அகப்பொருளுரை கூறுகிறது. அதை இப்போது தென்மதுரை என்று சொல்லுகிறார்கள். அது மதுரை தான், நம்ம புரிதலுக்காக இப்பொழுது தென்மதுரை என்று சொல்லுகிறார்கள். அந்த முதல் சங்கத்தில் இறையனாரும் முருகவேலும் புலவர்களாக வந்து பாடினார்கள் என்று இறையனாராக பொருளுரை கூறுகிறது. இரண்டாம் தமிழ்ச்சங்கம் கவாடபுரத்தில் நடந்ததாகவும், மூன்றாம் தமிழ்ச்சங்கம் இன்று உள்ள இப்போது உள்ள மதுரையில் நடந்ததாகவும் அந்த குறிப்புகள் சொல்லுகின்றன. இந்த மதுரை என்ற சொல் எப்படி வந்தது, இதற்கு என்ன பொருள், இதை யார் வைத்தது என்று பல கேள்விகள் எழுவதற்கு வாய்ப்புண்டு. இங்கே சோமசுந்தர கடவுள் வந்து பெண் எடுத்ததுனால சோமசுந்தர கடவுளுக்கு மதியழகன்னு ஒரு பேர் உண்டு. ஏனென்றால் அவர் தலையில் பிறையை சூடியவர். அதனால் இது மதிரை என்று சொல்லப்பட்டது என்று ஒரு கருத்து. சிலர் கூறுகின்ற விளக்கம், மது என்பதற்கு மகிழ்ச்சி என்று பொருள். இந்த ஊரிலே வாழ்பவர்களெல்லாம் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் என்பதனால மது உரை மதுரை என்று வந்தது என்று சிலருடைய கருத்து. ஆனால் நாட்டுப்புறங்களிலே மதுரையை சுற்றி வெளியில் இருக்கிற மக்கள் பேசுகின்ற மொழியை கேட்டால் அவர்கள் மருதை என்று தான் சொல்கிறாங்க, மதுரை என்று சொல்கிறதில்லை.
எனக்கு என்னமோ அந்த மருதை என்ற சொல்லுதான் சரியாக இருக்குமோ என்று கூட நான் தோன்றுகிறேன். ஏனென்று சொன்னால் இந்த நிலத்தினுடைய மரமே மருத மரம்தான். மருத நிலம் என்பது அந்த மரத்தின் பெயரால் தான் வந்திருக்கு. இப்போ குறிஞ்சி, முல்லை, நெய்தல் எல்லாம் மலர்களை காரணம் காட்டி வைக்கப்பட்ட பெயர். மருத நிலத்திற்கு மட்டும்தான் அந்த மரத்துக்கு உரிய பெயரை வைத்திருக்கார்கள். இந்த மருத மரம் என்பது நீரை தன்னுள்ளே வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ள மரம். கோடை காலத்திலும் கூட நீங்கள் அதை கிள்ளி பார்த்தீங்கன்னா தண்ணி வரும். இப்படி இந்த மருத நிலம் என்பது எக்காலத்திலும் வளமாக இருந்த ஒரு நிலம். குறிஞ்சியில் தோன்றிய மனிதன் வேட்டையாடிதான் உண்டான். விலங்குகளை வேட்டையாடி உண்டான். அவனுடைய உயிருக்கு அங்கே பாதுகாப்பு இல்லை. வந்தால் அவனுக்கு ஒரு அச்ச உணர்வு. இந்த மரங்கள் சலசலப்பு, பறவைகளுடைய காட்டுக்கூச்சல், ஏதோ கரிய உருவம் நடப்பது போன்ற ஒரு உணர்வு, இதையெல்லாம் கண்டு அஞ்சிய அந்த குறிஞ்சி நில மக்கள் எப்போது விடியும் என்று காத்திருந்தார்கள். இந்த சூரியன் வெளிவந்த பிறகு அவர்கள் பெருமூச்சு விட்டார்கள். அன்று பகல் முழுவதும் சூரியன் அவர்களுக்கு உதவி செய்தான். ஆகவே இந்த ஒளி என்பதை, வெப்பம் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டதனுடைய அடிப்படையில் தான் சூரியனை அவர்கள் எல் என்று அழைத்தார்கள். குறிஞ்சி நில மக்கள் எல் என்று அழைத்தார்கள். இந்த எல் என்ற சொல்லத்தான் மாகரல் கார்த்திகேய முதலியார் கூட தமிழுக்கு முதல் வேர் எல் என்பதுதான் என்று அவர் ஒரு கருத்தை சொல்றார். ஆக இந்த எல் என்ற சொல்லு குறிஞ்சி நில தமிழர்களால் சூரியனுக்கு வைக்கப்பட்ட பெயர். பிற்காலத்திலே அந்த எல் என்ற சூரியன் சிவந்து காணப்பட்டதனால அவன் சிவன் என்றும் அழைக்கப்பட்டான். இந்த எல் என்ற கடவுள் தமிழர்கள் எங்கெல்லாம் குடிபெயர்ந்தார்களோ அங்கெல்லாம் எல் என்றே அழைக்கப்பட்டான். சுமேரியர் கடவுள் எல், பாபிலோனியர் கடவுள் எல், யூதர்களுடைய கடவுள் எல், அசீரியர்களுடைய கடவுள் எல், கிரேக்கர்களுடைய கடவுள் எல். இப்படி 5 நாடுகளிலும் தமிழர்கள் குடியேறிய காரணத்தினால அந்த எல் என்ற சொல்லையே அவர்கள் இறைவனாக ஏற்றுக்கொண்டார்கள். இப்போ இந்த எல் என்ற சொல்லு கிரேக்க மொழியில் ஹெல் அப்படின்னு வரும். இஎல் போட்டது மாதிரி முன்னாடி ஒரு ஹெச் போட்டுக்கிறாங்க. ஹெல் என்று வரும். ஹெல் என்றால் கிரேக்க மொழியில் நெருப்பு. இப்போவும் அந்த நாட்டுக்கு உள்ள பேர் த ஹெல்லனிக் ரிப்பப்ளிக் ஆஃப் கிரீஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஆகவே அந்த எல் என்ற சொல்லி அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இந்த தொலைபேசி கண்டுபிடித்த காலத்தில் அதுக்கு பேர் வைக்கிறதெல்லாம் பெரும்பாலும் அந்த காலத்தில் கிரேக்க மொழியில் தான் பேர் வைப்பாங்க. ஒரு புதிய கண்டுபிடிப்பு என்றால் கிரேக்க மொழியில் தான் பேர் வைப்பாங்க. இந்த தொலைபேசியில் பேசும்போது எப்படி எதிரே இருப்பவரை கூப்பிடுவது, சார்னு சொல்கிறதா, என்னையான்னு சொல்கிறதா, என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல.
நீங்கள் ஒரு சொல்லை எங்களுக்கு கொடுங்கன்னு கிரேக்கர்கள்ட்ட கேட்டபோது அவர்கள் ஹெல்லோ என்ற ஒரு சொல்லை சொன்னார்கள். ஹெல்லோ என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா, எல் என்ற கடவுளே அப்படின்னு தான் அங்கே பொருள். கடவுளே இல்லைங்கிறவன் கூட அதை தான் சொல்லிகிட்டு இருக்கான். ஆகவே இப்படி தமிழர்கள் வெளிநாடுகளிலே போய் பரவி வாழ்ந்த காலத்தில் தமிழை கொண்டு அங்கு உள்ள இலக்கியங்களிலே இணைத்திருக்கிறார்கள். நான் இந்த மொழி ஆய்வு பற்றி மேலும் சில விவரங்கள், தமிழ் மொழி ஐரோப்பிய உலக மொழிகளோடு எப்படி தொடர்பு இருக்கிறது என்பதை ஆய்வு செய்வதற்காக நான் ஏறக்குறைய ஒரு 5 ஆண்டுகள் உழைத்த போது எனக்கு ஒரு கருத்து படிச்சென்று தோன்றியது. அந்த கருத்து என்னவென்றால், இந்த பள்ளர் என்ற சொல்லு உலகம் பூரா உள்ள இலக்கியங்கள்ல இருக்கு. இது எப்படி இங்கே போயிற்று என்று எனக்கு ஒரே வியப்பு. சரி, இதை பற்றி ஆய்வு செய்வோம் என்ற நோக்கத்தில் தான் இந்த பள்ளர் என்ற அந்த கொடியை பற்றி ஆய்வு செய்வதற்கு தொடங்கினேன். அப்படி தொடங்கி நான் சேர்த்த அந்த விவரங்களைத்தான் பண்டை தமிழருடைய நிலை மேலாண்மை என்ற நூலில் நான் பதிவு செய்திருக்கேன். அது 2 பகுதியாக வெளியே வந்திருக்கு. மொத்தம் 1600 பக்கங்கள். அந்த புத்தகம் இன்றைக்கு ஏறக்குறைய 10 ஆண்டுகள் ஆகுது. இதுவரையில் ஏறக்குறைய இந்த பள்ளர்களை பற்றி எழுதின புத்தகத்துக்கு அரசாங்கம் தடையாக போட்டிருந்தாங்க ஒரு காலம். இப்போ நான் எழுதின அந்த நூலுக்கு வரவேற்பு தான் இருந்ததை தவிர யாரும் மறுப்பும் இல்லை. இப்போ நான் வந்தபோது கூட நண்பர்கள் அந்த நூலை எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களான்னு கேட்டாங்க. நான் எங்கு சென்றாலும் என்னுடைய நூல் எதையும் நான் எடுத்துக்கிட்டு போகிறதில்லை. நான் வர்றதே பெரிய சிக்கலாக இருக்குது. இதில் நூல்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வருவது என்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நான் எங்கேயும் எடுத்து செல்றதில்லை. இப்போ 2 நாளைக்கு முன்பு செவ்வாய்க்கிழமை பெங்களூர் பத்திரிகையாளர் சங்கத்தில் உரையாற்றுவதற்கு சென்றிருந்தேன். நேற்று ஒரு நாள் தான் எனக்கு ஓய்வு. வீட்டுக்கு ஒரு நாள் தான், மறுநாளுக்கு வந்துட்டேன். ஆகவே இந்த செய்தியோட அடிப்படையில் எழுதப்பட்டது தான் அந்த நூல். இங்கே சிலர் அரசியல் அணுகுமுறையோட சில கற்பனையான செய்திகளை எல்லாம் இணைத்துட்டாங்க. விஜயாலய சோழன் இந்த சோழ அரசை நிறுவிய போது பல்லவர்கள் தான் உங்களுக்கு உதவி பண்ணாங்க. அவர்கள் பாண்டியர்களை எதிர்த்து வெற்றி பெற்ற பிறகு அந்த பல்லவ தளபதியே அந்த ஆதித்தன் என்ற விஜயாளருடைய மகன் கொலை செஞ்சிடறான். இதனால் அந்த படை சிதறுண்டு பாதி படை சோழர்கள்ட்ட வந்துடுது. அந்த அளவில் தான் ஏறக்குறைய வட தமிழகத்தில் 6 குறுநில மன்னர்கள் இந்த சோழ மரபை ஆதரித்தார்கள். அவர்களுக்கெல்லாம் படைத்தளபதி பட்டம் கொடுத்து சம்புவராயன், காடவராயன், கலிங்கராயன், இப்படி அந்த 6 படைத்தலைவரில் 4 தலைவர்கள் வன்னியர்கள், ஒருவர் உடையார், ஒருவர் முதலியார். அந்த முதலியார் படை தான் செங்குந்த படை. அதியமான் என்று திருக்கோயிலூரை ஆண்ட சிற்றரசன் இன்னொரு படை தளபதி.
இப்படி இந்த 6 தளபதிகளும் சோழர்களுக்கு ஆதரவாகவும் பாண்டியர்களுக்கு எதிராகவும் இருந்த காரணத்தினால்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சோழ அரசு அங்கே உருவாச்சு. இவர்கள் இந்த ஆதரவை பாண்டியர்களுக்கு அளித்திருந்தால் மிகப்பெரிய ஒரு சோழ அரசு, பாண்டிய அரசு உருவாகியிருக்கும். அவர்களுக்கு எப்போ புத்தி வருது அப்படின்னா, குலோத்துங்க சோழனுக்கு பிறகு வந்த மன்னர்கள் அனைவரும் தெலுங்கர்கள். அந்த வீழ்ச்சி அடையும் போது இந்த 6 படை தலைவர்களும் இனிமேல் இவங்கிட்ட இருக்க வேண்டியதில்லை என்ற உணர்வில் பாண்டியன்கிட்ட வராங்க. அப்படி வந்த பிறகு அவர்கள் படையெடுத்து சென்று தான் சோழ பேரரசை வீழ்த்தி பாண்டிய அரசை நிறுவுறாங்க. சுந்தர பாண்டியன், அதாவது ராஜராஜ சோழன் மதுரை மீது படையெடுத்து வெற்றி கொண்ட போது இந்த ஆலயத்தை தவிர அனைத்து வீடுகளையும் இடங்களையும் வணிக இடங்களையும் எல்லாத்தையும் கொளுத்திட்டான். அது ஒரு பேரழிவு. அது தமிழன் செய்திருக்கக்கூடாத ஒரு வேலை. கண்ணகி மதுரையை எதிர்த்ததாக சொன்னது போல ராஜராஜ சோழன் மதுரையை எரித்தான். இந்த ஆறாத வடு பாண்டியர்களுடைய எண்ணத்தில் ஊறி கொந்தளிச்சுக்கிட்டு இருந்தது. ஒரு வாய்ப்பு கிடைத்து சோழ நாட்டின் மீது படையெடுத்த போது சுந்தர பாண்டியன் ராஜராஜன் என்ன செய்தானோ அதையே கங்கை கொண்ட சோழபுரத்தில் செய்கிறான். அந்த கோயிலை தவிர்த்து அந்த நகரம் தரைமட்டமாக்கப்பட்டது. எங்கள் ஊர் பக்கத்தில் தான் இருக்குது கங்கை கொண்ட சோழபுரம். இன்னும் அந்த ஊரில் சுற்றி இருக்கிற பெயர்கள் எல்லாம் அந்த சோழ பெயர்கள் தான். ஆக இந்த 2 நிகழ்வுகளிலும் நாம் எண்ணி பார்க்கணும், எவ்வளவு ஓலைச்சுவடிகள் எரிஞ்சிருக்கும், எவ்வளவு தமிழ் இலக்கியங்கள் மறைஞ்சு போயிருக்கும். இதுவரையில் வெளிவராத இலக்கியங்கள் கூட அதில் இருந்திருக்கலாம். அப்படி ஒரு சோழ அரசு உருவாகி அதை வீழ்த்திய பின் பாண்டிய அரசு உருவாகி அது ஒரு 100 ஆண்டுகள் தான் நீடித்தது. வடக்கே இருந்து வந்தவர்கள் பாண்டியர்களுக்குள்ளே இருந்த இந்த இப்போது இருக்கிற இந்த வன்மம், குரோதம், பகைமை உணர்ச்சி ஏறக்குறைய 600 ஆண்டுகளுக்கு முன்பே பாண்டியர்கிட்ட இருந்தது. அவர்கள் இருவரும் ஒற்றுமையாக இருந்திருந்தால் மாலிகாப்போர் உள்ள நுழைஞ்சிருக்க முடியாது. ஆகவே இப்படி பாண்டிய அரசு கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்த்தப்பட்டு கடைசியில் தென்காசியில் போய் அவர்கள் அடைக்கலம் தேட வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு வந்தார்கள். அதன் பிறகு தமிழர் மன்னர்கள் யாருமே எழுச்சி பெறல. தொடர்ந்து விஜயநகர பேரரசு 500 ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்டது. பின்னர் பிரிட்டிஷ்காரன் வந்தான். அப்புறம் நீதி கட்சி வந்தது. இன்றைக்கி திராவிட கட்சி ஆண்டுக்கிட்டு இருக்கு. ஆக ஒரு 600-700 பாண்டியர்களுடைய தோல்விக்கு பிறகு தமிழன் அடிமைப்பட்டு போனான். அன்றிலிருந்து இன்று வரை அவர்களால் எழுச்சி பெறவே முடியல. ஆனால் அதற்குள்ளே இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இனக்கலவரம், பகை, கொலை, கொள்ளை இப்படி எல்லாம்
பகைவர்களை பிளவுபடுத்துகின்ற அந்த சூழ்ச்சியில் இன்றைக்கு இறங்கியிருக்காங்க. சரி, இது இன்றைய அரசியல், இதை விட்டுடுவோம். இப்போ வெளிநாடுகளில் எப்படியெல்லாம் இந்த பல்லர் சமூகம் போய் சேர்ந்தது, அங்கு எப்படி அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை பற்றி ஒரு சுருக்கமாக நம்ம பார்க்கலாம். இங்கே தலைப்பு இந்த குடும்பர்களுடைய உறவு, ஊர்க்குடும்பர் தேர்வு குடவோலை முறை பற்றி ஒரு தலைப்பு எழுதியிருந்தாங்க. உத்தரமேரூர் கல்வெட்டில் இந்த குடவோலை முறையை பற்றி தெளிவாக சொல்லியிருக்காங்க. அண்மையில் கூட ஒரு மாதத்துக்கு முன்பு நரேந்திர மோடி அவர்கள் இந்த குடவோலை முறையை தமிழ்நாட்டில் இருந்ததை பற்றி ரொம்ப பெருமையாக பேசினார். அந்த குடவோலை முறையை என்ன வேடிக்கைன்னா, இந்த குடவோலை முறையை பற்றி சென்னை பல்கலைக்கழகத்தில் ஒருத்தர் ஆய்வு பண்ணார். தமிழ்நாட்டில் இருந்ததை பற்றி ஆய்வு பண்ணார். அந்த ஆய்வை பல்கலைக்கழகம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா அந்த குடத்தை கொண்டா, அந்த ஓலையை கொண்டா, இதெல்லாம் என்ன கேள்வி? இதுதான் ஆங்கில ஆய்வு முறைங்கிறது. இந்த ஆங்கில ஆய்வு முறையில் இதெல்லாம் கொண்டுகிட்டு வந்து காட்ட முடியாது. இன்றைக்கு ஆங்கிலேயர்கள் காலனி ஆதிக்கத்தில் இருந்த 52 நாடுகளில் உள்ள பல்கலைக்கழகங்களில் இந்த ஆங்கில ஆய்வு முறையை தூக்கி எறியப்பட்டது. அதை வைத்து கொண்டு இருக்கிற ஒரே நாடு இந்தியா தான். இந்த ஆங்கில ஆய்வு முறையினால் பல தமிழ் அறிஞர்கள் தங்கள் ஆய்வுகளை வெளியிட முடியல. ஆகவே இந்த ஆய்வு முறையை இந்தியாவிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி மாற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இருக்கு. இந்த அடிப்படையில் நாம் ஐரோப்பிய நாடுகளில் நாம் பார்க்கின்ற போது, நான் ஸ்பெயின் போயிருந்தப்போ 2015ஆம் ஆண்டில் அங்கே விடுதியில் தங்கியிருந்த ஒரு தமிழர் என்னை ஒரு நாள் அந்த கிராம பகுதிக்கு அழைச்சிட்டு போனார். கிராம பகுதின்னா ஓலை குடிசை வீடு அந்த மாதிரிலாம் இல்லை, எனக்குரிய நல்ல வசதி வாய்ப்புள்ள இடம்தான். ஊருக்கு தள்ளி இருக்கும், அவ்வளவுதான். அங்கே ஒரு நண்பரை எனக்கு அறிமுகப்படுத்தினார். நான் அந்த ஆய்வு செய்த மனப்பான்மையில் இருப்பதனால்தான் என்னை அழைச்சிட்டு போனார். அவர் அறிமுகம் செய்த அந்த ஸ்பெயின் நாட்டு நண்பருடைய பேர் கிறிஸ்டபர் பல்லர். நான் கேட்டேன், நீங்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்தில் இருக்கீங்க, பல்லருங்கிற பேர் வச்சிருக்கீங்களே, இதை பற்றி என்ன உங்களுடைய கருத்து என்று நான் அவரிடம் கேட்டபோது அதற்கு சரியான விளக்கம் அவரால் சொல்ல முடியல. அவர் சொன்னது, இது எங்களுடைய முன்னோர்களுடைய பட்ட பெயர், அதைத்தான் நாங்கள் வழி வழியாக வைத்து கொண்டிருக்கிறோம், அதற்கு என்ன பொருள் என்று எனக்கு தெரியாது என்று அவர் என்கிட்ட சொன்னார். அப்புறம் நான் அதற்கு விளக்கம் கொடுத்து அவர்கிட்ட சொன்னேன், இன்னும் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்களா பல்லருங்கிற பேரை வச்சுக்கிட்டா? நிறைய லாட் ஆஃப் பீப்புள் ஹியர் who are belonging to the title பல்லர், டொமினிக் பல்லர், கிறிஸ்டபர் பல்லர், இப்படி கிறிஸ்தவ பேர்கள்லாம் இன்றைக்கும் ஸ்பெயினில் இருக்குது. அதில் இன்னொரு வேடிக்கை என்னன்னா, அந்த கிராமப்புறத்தில் நான் பார்த்தது, நம்ம ஊரில் விளையாடுற பல்லாங்குழியை வச்சு விளையாடுறாங்க, இப்போவும் விளையாடுறாங்க. நம்ம அந்த குழந்தைகளுக்கான நடைவண்டி வச்சுருக்காங்க. நம்ம ஊர் மாதிரி உரல், அது மேலே குந்தாணி,
இந்த உரல் குந்தாணிலாம் என்னன்னு இப்போ இருக்கிற தலைமுறைக்கு தெரியாது. அதை அங்கே வச்சுருக்காங்க. இப்படி தமிழருடைய எச்சங்கள் இன்னும் ஸ்பெயினில் இருக்குது. ஸ்பெயினுடைய கிழக்கு பகுதியில் அந்த பகுதிக்கு கடலோனியான்னு பேர். இப்போவும் அதான் பேர். பாண்டியர்களுக்கு கடலன்னு ஒரு பேர் இருக்குது, சங்க இலக்கியங்கள் இருக்குது. கடலன், பாண்டியர்களுக்கு கடலன்னு ஒரு பேர். ஏனென்றால் அவர்கள் கடல் கடந்து சென்றவர்கள் என்ற பொருளில் கடலன் என்று ஒரு பேர் இருக்கு. இதே பேர் தான் கொஞ்சம் திரிவுபட்டு கடலோனியா என்று அங்கு அழைக்கப்படுது. ஆக அந்த பாண்டியர்களுடைய பெயர் தான் இன்றைக்கு ஸ்பெயினில் இருக்கு. அந்த கிழக்கு பகுதி, அந்த கடலோனியாவில் இருக்கக்கூடிய மக்கள் இன்னும் தங்களுக்கு தனி நாடு பிரித்து கொடுங்கன்னு போராடிக்கிட்டு இருக்காங்க. அதற்கு ஐரோப்பிய நாடுகள் ஒத்துக்கொள்ளாததுனால அவர்கள் அப்படியே இருக்காங்க. அடுத்து நான் ரோமாபுரி சென்றபோது, வாட்டிக்கன் சென்றபோது, அங்கே விவிலிய பல்கலைக்கழகம் ஒன்று இருக்கு. உலகெங்கும் உள்ள கிறிஸ்தவர்கள் இந்த விவிலியத்தை ஆய்வு செய்கின்ற அந்த சமயத்தில் உள்ளவர்கள், பாதிரிமார்கள், கன்னியாஸ்திரிகள், இவர்களெல்லாம் அந்த ஆய்வு செய்து டாக்டர் பட்டம் வாங்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ள ஒரு நூலகம் இருக்கு. அந்த நூலகத்தில் அந்த காலத்தில் எழுதப்பட்ட நூல்களை எல்லாம் ஆங்கிலத்திலே பதிப்பித்து மொழிபெயர்த்து அங்கே வச்சிருக்காங்க. அப்படி வைக்கப்பட்டிருந்த அந்த நூலில் பழங்காலத்து ரோமர்களுடைய வரலாறு என்று பார்க்கின்ற போது சில வியப்புக்குரிய செய்திகள் எல்லாம் அந்த நூலில் இருந்தது. அதாவது நான் சொல்லுகின்ற கால அளவு கிமு 1500 ஆண்டுகளில் இருக்கலாம். அப்போது ஆண்ட மன்னர்கள் தங்களுடைய அரசு முத்திரையாக 2 மீன்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இந்த 2 மீன்லாம் ரோம பேரரசனுடைய அரசு முத்திரையாக இருந்திருக்கிறது. அந்த அரசர்களை பொறுத்தவரையில் இப்போல்லாம் இன்றைக்கி நுழையும் போது துண்டு போத்தனாங்க, நீங்கள்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, கழுத்தில் துண்டு போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு துண்டை அந்த 1500 ஆண்டு கால அளவில் ஒரு பொதுமக்கள் யாரும் போட்டுக்கிட்டு போனான்னா அவனை தூக்கு தண்டனை கொடுத்துருவான். அந்த மாதிரி துண்டு போட்டுக்கிட்டு போகக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா அந்த மன்னர் தான். நம்முடைய துண்டு கழுத்தில் போடுற துண்டை தான் போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த துண்டு போடுற முறை அரசாங்கத்தினுடைய உயர் அதிகாரத்தை காட்டுகின்ற முறை அது. இது பாரம்பரியமாக அப்படியே வந்துக்கிட்டு இருந்திருக்கு. கிமு 44ஆம் ஆண்டில் தான் இந்த மன்னராட்சி நீக்கப்பட்டு ஜூலியஸ் சீசர் மக்களாட்சியை உருவாக்குறான். ஜூலியஸ் சீசர் காலத்துக்கு பிறகு ஏறக்குறைய மக்களாட்சி முறை தான் தொடருது. கிபி 300களில் 320ஆம் ஆண்டு கான்ஸ்டன்டைன் என்ற ஒரு மன்னன்
அந்த ரோமாபுரியை ஆட்சி பண்ணுறான். அந்த சமயத்தில் தான் கிறிஸ்துவ சமயத்தினுடைய தலைமைப்பிடமாக ரோம் தேர்வு செய்யப்படுது. இந்த கான்ஸ்டன்டைன் மன்னன் என்ன பண்ணுறான், தனக்கு இருக்கிற அதிகாரங்கள் இந்த போப்புக்கும் இருக்கு, போப்பாண்டவருக்கும் இருக்கிறது என்ற அளவில் தன்னுடைய அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்குறான். அந்த அளவில் இந்த கழுத்தில் போட்ட துண்டை போப்பாண்டவரும் போட்டுக்கலாம். அதில் இன்னொரு வேடிக்கை என்னன்னா, அந்த பழைய ரோமை மன்னர்கள் ஒரு செங்கோல் ஒன்று கையில் வச்சிருந்தாங்க. அந்த செங்கோலையும் அதே மாதிரி செங்கோலையும் போப்பாண்டவர்கிட்ட கொடுக்கலாம். அந்த செங்கோல் வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்த தொடர் வண்டி நிலையத்தை இடித்து போட்டானுவான். அதுக்கு முன்பு ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்திங்கன்னா நுழையும் போது 2 சின்னமும் ஒரு செங்கோலும் நடுவில் இருக்கும். ரொம்ப அழகான சிற்பமாக அதை வடிச்சிருந்தாங்க. அந்த செங்கோல் 2 மீன், இதுதான் பாண்டியர்களுடைய சின்னம். இந்த மாதிரி செங்கோலைத்தான் ரோமை அரசர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த வடிவத்தில் உள்ள செங்கோலை போப்பாண்டவர்கிட்ட கொடுக்குறான். போப்பாண்டவர் என்ன பண்ணுறாரு, இந்த கழுத்தில் அந்த துண்டு போடுகிற முறைப்படி இப்போ லத்தீன் மொழியில் அந்த துண்டுக்கு தோலான்னு பேர். தோலா, தோளில் போட்டுக்கிறதுனால தோலான்னு வந்துட்டுது. இந்த சமயச் சடங்குகள் செய்யும்போது போப்பாண்டவரும் அவருக்கு பின்னாடி வந்தவர்களும் அந்த செங்கோலை கையில் பிடிச்சிக்கிட்டு அந்த கிறிஸ்துவ சமயச் சடங்குகள் எல்லாம் நடத்துவாங்க. இந்த பிஷப்மார்கள் எல்லாம் இப்போ இன்றைக்கு உலகம் பூரா வந்துட்டுது. நான் ஒரு பாதிரியார்கிட்ட கேட்டேன், அவர் கையில் வச்சிருக்கார செங்கோல் அது யாருடையது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். அது கான்ஸ்டன்டைன் மன்னன் போப்புக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி அந்த செங்கோல் வச்சுருக்காங்க அப்படின்னு. கான்ஸ்டன்டைன் மன்னனுக்கு யார் கொடுத்ததுன்னு தெரியுமான்னு தெரியாதுங்கன்னார். பாண்டியன் கொடுத்தது அது. பாண்டியனுடைய செங்கோலை தான் இன்றைக்கி உலகம் பூரா இருக்கிற கிறிஸ்தவ பிஷப்புகள் கையில் வச்சுக்கிட்டு அந்த சமய சடங்குகள்லாம் நடத்துகிறாங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்கள் ரோமையை விட்டு கிரேக்க நாட்டுக்கு வந்தீங்கன்னா இன்னும் நிறைய செய்திகள் அந்த புராண கதைகள் இருக்குது. 10 பாண்டிய மன்னர்கள் அரசாண்டதாக அவருடைய புராண கதை சொல்லுது. பாண்டிய மன்னர்கள்னு இருக்கு, PANDAIYA அப்படியே ஸ்பெல்லிங் கூட கரெக்டாக எழுதியிருக்கான். அதில் பாண்டியன் 1, பாண்டியன் 2 சிறப்பான மன்னர்கள்னு அதையும் எழுதலாம். கிரேக்க நாட்டிலையும் ரோமை நாட்டிலையும் பாண்டியர்கள் அரசாண்டிருக்காங்க. இவர்கள் போய் அங்கே அரசாளும் போது அவர்களுக்கெல்லாம் காட்டுப்பிராணிகள் மாதிரி இருந்திருப்பான் போல் இருக்கு. இந்த செய்திகள் எல்லாம் அவர்களுக்கு ஐரோப்பியர்களுக்கும் தெரியல, இந்த கிறிஸ்தவர்களுக்கும் தெரியல. கிமு 6ஆம் நூற்றாண்டில் தாவோஸ் என்ற ஒரு மதம் சமயம் சீன நாட்டில் ரொம்ப பரவலாக அறியப்பட்டது. இந்த கன்ஃபூஷியஸ் ஒரு மதத்தை தொடங்கின மாதிரி
தாவோஸ் என்பவர் ஒரு சமயத்தை தொடங்கினார். அந்த சமயத்தினுடைய சின்னம் எதுன்னு கேட்டிங்கன்னா 2 மீன். தாவோஸ் சமயத்தினுடைய சின்னம் 2 மீன். சரி, நம்ம பிற்காலத்துக்கு வருவோம். கொரிய நாட்டினுடைய அரசியல் முத்திரை பார்த்துருக்கீங்களா? கொடியிலும் மற்ற அரசு முத்திரையிலும் பார்த்தீங்கன்னா அதை நல்லா கூர்ந்து கவனித்து பாருங்கள். 2 மீன். இப்போவும் கொரிய நாட்டினுடைய முத்திரை அதுதான். இந்த மீன் ஐரோப்பிய நாடுகளில் புனிதமாக கருதப்பட்டது. இயேசுநாதர் இறந்த பிறகும் கூட ஒரு 500 ஆண்டுகள் அந்த கிறிஸ்துவ மதம் தொடங்கி பரவக்கூடிய நாட்களில் இயேசுவை மீனாகத்தான் உருவகப்படுத்தினார்கள். கிபி 500 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த சிலுவை என்பது அறிமுகமாகுது. அதுவரையில் கிறிஸ்துவ மதத்தினுடைய அடையாளம் எதுன்னா மீன் தான். நாமெல்லாம் பெருமைப்பட வேண்டிய விஷயம். நமக்கெல்லாம் ஒன்றும் தெரியல. நம்மளை பற்றி எவனோ என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு போகிறான். இங்கே நாம் அடித்து விட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு இனத்தினுடைய வரலாற்றை அறியாதவன், அவனுடைய மொழியினுடைய வரலாற்றை அறியாதவன், அவனுடைய இனமே அழிந்து போகிற நிலைக்கு அதை கொண்டு போயிடுவான். இது தமிழனுடைய வரலாறு எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு 2 விழுக்காடு 1 விழுக்காடு கூட யாருக்கும் தெரியாது. அது உண்மையான வரலாறு தெரியாது. நான் 2004-05 ஆண்டுகளில் எழுதின நூல்களில் தமிழ் 20,000 கிமு 20,000 ஆண்டுகளிலே பேசப்பட்டது என்ற கருத்தை நான் பதிவு பண்ணியிருக்கேன். ஒரு 2-3 நூலில் பதிவு பண்ணியிருக்கேன். ஆனால் அதற்கு பிறகு நான் படித்த பாவாணருடைய ஒரு நூலில் அவர் என்ன பதிவு பண்ணுறாரு, தமிழ் 50,000 ஆண்டுகளிலே பேசப்பட்டது அப்படின்னா ஒரு பதிவு பண்ணியிருக்கார். எனக்கு வியப்பாக இருந்தது. என்ன அவர் 50,000 ஆண்டுன்னு சொல்கிறாரு, ஆனால் சான்றுகள் எதுவுமே கொடுக்கல. நான் அந்த இதை நம்பலை. பாவாணர் 50,000 ஆண்டுகள்னு சொன்னதை கூட நான் நம்பலை. ஏதோ அவர் ஏதோ மனசில் பட்டதை அவர் சொல்லியிருப்பார் போல இருக்கு என்று தான் நான் கருதுனேன். 2023ஆம் ஆண்டு இந்த ஆஸ்திரேலிய பழங்குடி மக்களை பற்றி ஆய்வு செய்வதற்காக நான் ஆஸ்திரேலியா போனேன். 4 மாதம் தங்கியிருந்தாங்க. பல பழங்குடியினரை சந்தித்து அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய பிறப்பு வளர்ப்பு, பூப்பெய்துதல், திருமணம், அவங்களுடைய விழாக்கள், இறப்பு சடங்குகள், இதெல்லாம் பார்த்து அவருடைய மொழி, இதெல்லாம் 4 மாத கால அளவு இருந்து ஆய்வு செய்த பிறகு சென்ற ஆண்டு அதை ஒரு நூலாக வெளியிட்டேன். ஆஸ்திரேலிய பழங்குடியினர் தமிழர்களே என்ற ஒரு நூலை கூட நான் இப்போ வெளியிட்டிருக்கேன். அங்கு நான் கண்டறிந்த உண்மைகள் உண்மையிலே பாவாணர் ஒரு தீர்க்கதரிசி தான் நான் நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எந்த ஒரு சான்றும் இல்லாமல் 50,000 ஆண்டுகள்னு சொல்லியிருக்காருன்னு நான் வியப்படைந்தது போக, நான் ஆஸ்திரேலியா சென்று அங்கே உள்ள பழங்குடியினரை சந்தித்த போது தான்
தமிழினுடைய வயது 75,000 ஆண்டுகளை தாண்டி நிற்கிறது. இன்றைக்கு அந்த பழங்குடி மக்கள் பேசுகின்ற தமிழ் தான் 75,000 ஆண்டு தமிழ். அவருடைய பேச்சு இன்றைக்கு எனக்கு புரியல. ஏன்னா நமக்கு தொல்காப்பியர் சொன்ன செய்தி சொன்ன வார்த்தைகள் சங்க இலக்கியங்கள் இல்லை. சங்க இலக்கியங்கள் சொன்ன வார்த்தைகளுடைய சொற்கள் பிற்கால இலக்கியங்கள் இல்லை. அதாவது காலந்தோறும் சொற்கள் மாறி மாறிட்டே வருது, புது புது சொற்கள் சேருது. ஆகையினால நமக்கு அந்த பழைய சொற்களை பற்றி ஒரு புரிதல் இல்லை. ஆனால் 73,000 ஆண்டுகளுக்கு முன்பு பேசப்பட்ட மொழி எந்த மாற்றமும் இல்லாமல் இதுவரையில் அப்படியே இருக்கு. அதற்கு காரணம் என்னவென்றால், அந்த ஆஸ்திரேலியாவுக்குள்ள உலகத்திலிருந்து எவனும் உள்ள நுழையில. 200 ஆண்டுகளுக்கு முன்பு தான் ஆங்கிலேயர்கள் போகிறாங்க. ஆகையினால அந்த மொழி பாதுகாக்கப்பட்டிருந்தது. தொல்காப்பியர் சொல்றாரு, தமிழில் ஒரு பொருளை உணர்த்துவதற்கு ஒரே ஒரு சொல்லை தான் பயன்படுத்தணுங்கிறார். 2 சொல்லை பயன்படுத்தக்கூடாதுங்கிறார். இன்றைக்கு நாம் அப்படி ஒரு சொல்லை பயன்படுத்துகிறோமா? நீங்களே பாருங்கள், நினச்சி பாருங்கள். பெரும்பாலும் ஒரு பொருளை உணர்த்துவதற்கு 2 சொல்லை தான் பயன்படுத்துகிறோம். ஆறு கடலில் போய் விழுது, அதற்கு நாம் என்ன சொல்கிறோம்? கழிமுகம்னு சொல்கிறோம். கழிமுகம் என்பது 2 சொல்லு. ஆக ஒரு சொல்லு எப்போ இருந்திருக்கு, அதை நம்ம மறந்துட்டோம், விட்டுட்டோம். ஆகையினால அது விளக்குவதற்கு 2 சொல்லை நாம் பயன்படுத்துகிறோம். இன்றும் குமரி மாவட்டத்து மீனவர்கள் பொழி என்ற ஒரு சொல்லை அதற்கு பயன்படுத்தி வருகிறார்கள். பொழி, பொழி என்றால் ஆறு கடலோடு கலக்கும் இடம் என்று பொருள். இங்கே குமரி மாவட்டத்தில் நல்ல தமிழ் சொற்கள்லாம் இருக்குது. நான் அங்கு ஆண்டுக்கு ஒரு முறை நான் செல்வது, ஒரு 10 ஆண்டுகளாக போயிட்டுருக்கேன். பல சொற்கள், நல்ல தமிழ் சொற்களை அவர்கள் பயன்படுத்துகிறாங்க, வாழ்க்கையில் பயன்படுத்துகிறாங்க. நாங்கள் நடந்து செல்லும்போது ஒரு நண்பர் கூட வந்தவர், கிடங்கு இருக்கும் பார்த்து போங்கன்னார். கிடங்கு இருக்கும் பார்த்து போங்கன்னார். நான் ஏதோ இந்த தவசங்கள், நெல், அரிசி மூட்டை ஏதாவது கிடங்கு இருக்கும் என்று நான் நினைத்து கொண்டே நடக்கும்போது கால் தடுமாறிட்டேன். நான் தான் சொன்னேன்ல, கிடங்கு இருக்கும் பார்த்து வாங்கன்னு. கிடங்கு என்றால் பள்ளம் என்று பொருள். இப்போ நம்ம வட தமிழ்நாட்டில் அந்த சொல்லை பயன்படுத்தலை. நாம் கிடங்குங்கிறத இப்போ பொருட்களை அடுக்கி வைக்கின்ற ஒரு கூடாரத்துக்கு பயன்படுத்துகிறோம். இப்படி பல சொற்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட பெரும்பாலான சொற்கள் மறைந்து போயிட்டது. இப்போ பெரியப்பான்னு சொல்கிறோம், பெரியப்பா எத்தனை சொல்லு. பெரியம்மான்னு சொல்கிறோம், எத்தனை சொல்லு. சித்தப்பா, சின்னம்மா, இதெல்லாம் 2 சொல்லு வருது. இப்படி வரலாமா? தொல்காப்பியர் சொன்ன விதிக்கு முரண்பாடாக இருக்க. அப்போ அந்த காலத்தில் ஏதோ ஒரு சொல் இருந்திருக்கு. பெரியப்பாவுக்கு ஒரு சொல்லு, சித்தப்பாவுக்கு ஒரு சொல்லு, பெரியம்மாவுக்கு ஒரு சொல்லு, சின்னம்மாவுக்கு ஒரு சொல்லு இருந்திருக்கு. ஆனால் வழக்கெழுந்து போச்சு.
ஆனால் அந்த பழங்குடி மக்கள்கிட்ட பெரியப்பாவுக்கு ஒரு சொல் இருக்குது, சித்தப்பாவுக்கு ஒரு சொல் இருக்குது, பெரியம்மாவுக்கு ஒரு சொல் இருக்குது, சின்னம்மாவுக்கு ஒரு சொல் இருக்குது. அது மட்டும் இல்லை, தந்தையோடு பிறந்த அத்தைக்கு ஒரு சொல், மாமனுடைய மனைவிக்கு ஒரு சொல். ரெண்டு அத்தை தான், நாம் ஒரே வார்த்தையில் சொல்லிடுறோம். மெல்போர்ன் நகரத்து பல்கலைக்கழகத்தில் அந்த மொழியியல் பேராசிரியரோடு நான் பேசிக்கொண்டிருந்த போது அவர் சொன்னார், எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு ஒரு மொழியில் வொக்காபுலரி சொற்களுடைய எண்ணிக்கை இந்த பழங்குடி மக்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குன்னார். எண்ண முடியாத சொற்கள் அவர்கள்ட்ட இருக்கு. அதில் நான் ஒரு கணவனும் மனைவியும் பேசிக்கொண்டிருக்கின்ற ஒரு இடத்துக்கு போய் அவர்கள் பேசுவதை கேட்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் எனக்கு வந்தது. அப்புறம் ஒரு நண்பர் வந்து எனக்கு உதவி செஞ்சார். ஏறக்குறைய 40 நாட்கள் எனக்கு உதவி செஞ்சார். அவர் அந்த பழங்குடி மக்களோட ரொம்ப நெருங்கிய தொடர்புள்ளவர். அவர் அழைச்சிக்கிட்டு போய் ஒரு வீட்டில், இப்போ யாரும் அந்த பழங்குடி மக்கள் பெரும்பாலும் யாரும் பேசுறதில்லை, ஏன்னா அவங்களுக்கு தெரியல, ஆங்கிலம் தான் பேசுகிறாங்க. அந்த மொழி தெரிந்த 2 பேரை கணவன் மனைவிட்ட நாங்கள் போய் கேட்டப்போ ஒரு 5 மணித்துளி அவங்க பேசிக்கிட்டாங்க. நாங்கள் என்ன பேசுகிறதுன்னு கேட்டாங்க. நீங்கள் உங்கள் குடும்ப உறவை பற்றியோ அப்பா அம்மா இதை பற்றி ஏதாவது பேசுங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு 5 நிமிடம் பேசினாங்க. இஸ் இட் எனஃப் அப்படின்னு கேட்டாங்க. போதுங்க, நிறுத்துங்க. அவர்கள் பேசுனதில் 4 இடங்களில் போத்து என்ற சொல்லும் மெய் என்ற சொல்லும் எனக்கு, அந்த 2 சொற்களும் எனக்கு ஈர்த்தது. நான் அவங்க பேசி முடிஞ்சதும் நான் கேட்டேன், வாட் டு யூ மீன் பை போத்து? போத்து இஸ் ஃபாதர். வாட் டு யூ மீன் பை மெய்? மெய் இஸ் மதர். இந்த போத்து மெய் 2மே அழகான பழந்தமிழ் சொற்கள். அவங்க அம்மா அப்பாவுக்கு அதை பயன்படுத்துகிறாங்க. அதை விளக்கமாக இல்லைன்னு சொன்னோம்னா நேரம் கடந்து போயிட்டு இருக்கோம். ஆகையினால இந்த சமூகம் 20,000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஒரு வரலாற்று தொடர்புடைய ஒரு சமூகம். இதில் இன்னும் சிறப்பு என்னன்னா, அந்த பழங்குடி மக்கள் ஆஸ்திரேலியாவில் ஒரு வேலை நட்டு வைத்து அதை வணங்குறாங்க. அந்த வேலுக்கு முன்பு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருந்து காவடி எடுத்துக்கிட்டு வராங்க. அந்த காவடி வந்து நம்ம பயன்படுத்துகிற காவடியை விட ஒரு 3-4 மடங்கு பெருசாக இருக்குது. ஆனால் அவர்களுக்கு வந்து தொல்காப்பியர் சொன்ன மாதிரி கடவுள்னு ஒரு கான்செப்ட் கிடையாது. கடவுள் நம்பிக்கை என்பது கிடையாது. அவர்கள் வணங்குவது எல்லாம் முன்னோர் வணக்கம்தான். கடைசியாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிச்சுக்கலான் இருக்கேன். தெய்வம் என்பது வேறு, கடவுள் என்பது வேறு. தெய்வமும் கடவுளும் ஒன்றுதான் என்று கருதி கொண்டிருக்கிறார்கள். அது தவறு. தெய்வம் என்ற சொல்லுதான் ஆங்கிலத்தில் டிவைன்னு வருது. கடவுள் என்ற சொல்லு காட் என்று வருது. காட் என்று வருது.
இப்போ கடவுள் என்று பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே அந்த எல் கடவுளை பற்றி உங்களுக்கு சொன்னேன். எனக்கு தெரிஞ்சு வரலாற்றில் பதிவு செய்து 6 நாடுகளில் அந்த எல் கடவுளை வணங்கியிருக்காங்க. அந்த எல் கடவுள் தான் சிவன். சிவன் என்ற சொல்லும் தமிழ் என்ற சொல்லும் எபிரேய மொழியில் இருக்குது, பாபிலோனிய மொழியில் இருக்குது, சுமேரிய மொழியில் இருக்குது. தமிழ் என்ற சொல்லுக்கு சுமேரிய மொழியில் என்ன விளக்கம் சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் எ டிவைன் வேர்டு என்று சொல்கிறாங்க அவங்க. ஆக தெய்வம் என்பது வேறு, கடவுள் என்பது வேறு. கடவுள் என்பது ஒருத்தர் தான். இப்போ நான் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டிலேயும் ஆஸ்திரேலியாவிலேயும் அந்த 6 நாடுகள்லேயும் இப்படி பல நாடுகளில் வணங்கப்பட்ட அந்த எல் என்ற சிவன், அவன்தான் கடவுள். அதனால தான் மாணிக்கவாசகர் சொன்னார், தென்னாடுரை சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றினார். இப்போ தெய்வம் என்பது யார் என்று கேட்டால், மாந்தருள் வாழ்வாங்கு வாழ்கின்று மறைந்த அனைவரும் தெய்வம்தான். முருகன் ஒரு தெய்வம், பெருமாள் ஒரு தெய்வம், காத்தான் கருப்பான் இன்னும் மாடான் யாரெல்லாம் வணங்குறோமோ இவர்களெல்லாம் நம்முடைய தெய்வங்கள். கடவுள் ஒன்று, தெய்வங்கள் கணக்கில்லாமல் இருக்கு. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம்னு கண்ணதாசன் கூட பாட்டு எழுதினார். இந்த உலகத்தில் வாழ்வாங்கு வாழ்பவர் வானோரையும் தெய்வத்தில் வைக்கப்படும்னு வள்ளுவர் கூட சொன்னார். ஆகவே நாம் வணங்குகிற அந்த முருக வணக்கம், பெருமாள் வணக்கம், பெருமாள் வேறு யாரும் இல்லை, ஒரு பெரிய வானையியல் அறிஞருங்க பெருமாள். அதை பற்றி சொன்னால் நீங்களும். முருகன் பாண்டிய மரபில் தோன்றிய ஒரு மன்னன். இவர்களெல்லாம் வாழ்வாங்கு வாழ்ந்ததுனால தான் அவர்களை நாம் தெய்வமாக வணங்குறோம். இதில் கிறிஸ்தவர்கள் வணங்கக்கூடாது, இஸ்லாமியர்கள் வணங்கக்கூடாதுலாம் இல்லை. அந்த வகையில் நான் சீமானை போற்றுறேன். சீமான் முருகன் என் முப்பாட்டன்னு சொல்கிறார், உண்மைதான் அது. இது கிறிஸ்தவனுக்கும் பொருந்தும், இஸ்லாமியனுக்கும் பொருந்தும். தமிழனாக பிறந்து இன்றைக்கு மார்க்கத்தால் பிரிந்திருக்கின்ற அனைவருக்குமே முருக வழிபாடும் பெருமாள் வழிபாடும் பொருத்தமுடையது. அது இந்து கடவுள்லாம் சேர்க்காதீங்க, அது நம்முடைய தெய்வங்கள். ஆகவே இந்த மெய்யியல் கோட்பாடுகளை எல்லாம் ஓரளவுக்கு நாம் புரிந்து கொண்டு நாம் தமிழர் என்ற அளவில் ஒன்று சேர வேண்டும். இந்த சாதி பிரிவினைகளை எல்லாம் கடந்து வருகின்ற தேர்தலிலே யார் தமிழன் தேர்தலில் நிற்கிறானோ அவனுக்கு வாக்களியுங்கள். தமிழர் அல்லாதவருக்கு வாக்களிக்காதீர்கள். இந்த வேண்டுகோளை ஏற்று செயல்படுவீர்கள் என்று நம்பி இங்கே இதுவரையில் என்னை அழைத்து எனக்கு பேச வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கும் இன்னும் மற்ற நண்பர்களுக்கும் மதுரைக்கு அடிக்கடி வந்து போகின்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்ற நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.